இன்றைக்கி ஊத்தப்பம் ஸ்டைலில் ஒரு தோசை செஞ்சிடலாங்க. அதுக்கு மாவில் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 தக்காளி வந்து கையிலேயே நல்லா பிணைஞ்சு நல்லா ஜூஸ் மாதிரி பிணைஞ்சு போட்டுருங்க. அது கூட மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், ஒரு அரை லெமன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த மாவு எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இந்த தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த சைட்லேயும் திருப்பி அந்த சைட்லேயும் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு வந்து சட்னி, சாம்பார் எதுவுமே வைக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க மக்களே. நன்றி, தேங்க்யூ.